ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு பிகினர்ஸுக்கான வீடியோ. ஸோ இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான், ஓகேவா? இல்லை நான் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணலை அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ முதல்ல ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்த சொல்லிடுறேன். ஸோ எப்பயுமே சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும்ப்பா. ஸோ முதல் விஷயம், சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கணும். கரெக்டு தானே? அப்போ சிலபஸ் பிரிண்டட் காப்பியாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே பிரிண்டட் காப்பி வச்சு படிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதற்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு புக்கை கலெக்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறையா புக்கு கலெக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு புக்கு, ஒரு சோர்ஸு, ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் வச்சுக்கணும். ஸ்கூல் புக்குனா நமக்கு என்னென்ன தேவை, நம்ம 200 days ஸ்டடி பிளான்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அதையே நீங்கள் வேர் டு ஸ்டடியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் தான் முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவுட் சோர்ஸ், அதை தாண்டி படிக்கணும். அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் புக்கு தேவைங்கிறது தெரியும். அதை வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம், ஓகே தானே? ஸோ அதற்கப்புறம் பேசிக்கில் எப்பயுமே 2 மணி நேரம் தமிழுக்கும் 2 மணி நேரம் மேக்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா பேர் நினைக்கலாம், ஸோ என்ன அப்படின்னா தமிழ் 100 கொஷினு, இதுக்கும் 2 மணி நேரம், இது 25 கொஷினு, இதுக்கும் 2 மணி நேரமா அப்படின்னு நினைக்கலாம். பட் எப்பயுமே மேக்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணும். மேக்ஸ் நம்மளுக்கு வரலை அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம நிறையா கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் மேக்ஸ் எனக்கு நல்லா வருது அப்படின்னா இந்த 2 மணி நேரத்தை ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் 1 மணி நேரமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அது உங்களோட இதை பொறுத்து. ஃபஸ்ட் பேசிக்கில் எப்பயுமே 2 மணி நேரம் தமிழ் படிக்கணும், 2 மணி நேரம் மேக்ஸ் படிக்கணும். அதுதான் முதல் விஷயம். அதற்கு அடுத்து தான் மீதி இருக்கிற டைமில் நம்ம எப்பயுமே ஜிஎஸ் படிக்கணும், சரியா? சரி, அதுக்கப்புறம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் படிக்கிறதுலேருந்து எப்பயுமே ஃபார்முலாவுக்கு தனியாக ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வாங்க. மேக்ஸை பொறுத்த முடியும், இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஸோ எப்பயுமே ஃபார்முலாவுக்கு தனியாக எழுதிக்கிட்டே வாங்க. டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ அப்போ டெய்லி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு டைம் முடியும் இண்டிவிஜுவல் டாபிக் எடுக்கணும். ஸோ நம்ம இதில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் ஒரு 10 சம் 15 சம் டெய்லி, ஒரு 5 ப்ராப்ளம் ஆகுது டெய்லி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கில். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டாபிக் வேணால் கம்பைன் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து ஓரளவுக்கு மேலே நான் ஓரளவுக்கு மேக்ஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு செட்டு ஒரு 25 கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஒரு செட்டு 25 கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 25 ஒரே நாளில் பண்ண முடியலன்னா 10-15 பிரிச்சுக்கோங்க. இல்லை காலையில் 10 சாயங்காலம் 15 அப்படி பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 25 கொஷின் ½ அன் ஹவருக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 25 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் 5 கொஷினாக 50 செட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஏன்னா ஒரு செட்டு ஒரு ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி ஒரு செட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே வேல்யூ அதிகம், சரி, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே மேக்ஸுக்கு ப்ராக்டிஸுக்கு எக்கச்சக்கமாக வீடியோ கொடுத்துருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் சின்ன விஷயம் தான் சொல்கிறேன், பட் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே. ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப, குறிப்பாக ஐஎன்எம் படிக்கிறப்ப ஒரு டைம் லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எந்த டைம் எந்த வருஷத்தில் என்ன நிகழ்வு, முடிஞ்சால் டேட்டோட கூட நீங்கள் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ குறிப்பாக 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் இந்த டைம்லைன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப் டு இண்டிபெண்டன்ஸ் முடிக்குமே. ஸோ அப் டு இண்டிபெண்டன்ஸ் முடிக்குமே இந்த மாதிரி டைம்லைன் நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மேரத்தான் மாதிரி தான். நம்ம எவ்வளோ தூரம் ஓடுறோமோ அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ், நமக்கு டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறதுல தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன டாப்பிக்கெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறப்ப நமக்கு ஒரு கொஷின் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளிஃபிகேஷன், இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேயும் ஸ்கொயர் ரூட்டு கியூப் ரூட் இருக்குல்ல, இந்த மாதிரியான கொஷினை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போர்டு மாஸ் ரூல் யூஸ் பண்ணி எந்தெந்த கொஷின்லாம் செய்ய முடியுதுன்னு பாருங்கள், அதெல்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் ஒரே டாப்பிக்காக படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years ஃபார் 3 years அப்படின்னு கேள்வி இருக்கும். ஸோ அதெல்லாம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதற்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப சின்ன டாபிக் தான், பட் ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி மென்சுரேஷனை பொறுத்த முடியும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எந்தெந்த கொஷின்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஃபார்முலாவில் அப்படியே தூக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வருது, அந்த கொஷினெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்போ ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியணும். ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது ஒன்றும் கிடையாதுப்பா, இப்போ வால்யூம்னு இருக்குது. வால்யூம் அப்படின்னா 3 வேரியபிள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதில் ஏதோ ஒரு 2 கொடுத்துட்டு மீதி 1 கேட்கலாம், அவ்வளோதானே? இப்போ லென்த்து, பிரெத்து,
ஹைட்டு 3 இருக்குது, வால்யூம் இருக்குது. இந்த இதில் 4 மொத்தம். அப்போ ஏதோ 1 2 கொடுத்துட்டு மீதி ஏதோ 1 2க்கு வந்து நமக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அதாவது ரேஷியோ ஃபார்மேட்டில் கேட்கலாம். இல்லை 3 கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ ஃபார்முலாவை வச்சு அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஏரியாவை கொடுத்துருப்பாங்க, அதோட லென்த்து கேட்பாங்க, லென்த்தை கொடுத்துருப்பாங்க, ஏரியாவை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடை கொடுத்துருப்பாங்க, அப்போ ஒரு எல்லா சைடும் ஈக்குவல் தான். ஏரியாவை கேட்பாங்க, அப்படியே டயக்னல் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ மென்சுரேஷனை பொறுத்த முடிக்கும் நீங்கள் அப்படியே ஃபார்முலா இருக்கும், அதில் போய் உள்ளே போய் போட்டிங்க அப்படின்னா வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முதல்ல நல்லா தரவு பண்ண பாருங்கள். இப்போ நான் ஒரு 4 விஷயம் டக்குன்னு தோணுச்சு, அந்த 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 4 இதுலேருந்து எப்பயுமே நமக்கு ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம முதல்ல படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்தியன் பாலிட்டி. எப்பயுமே நீங்கள் ஜிஎஸ் படிக்கிறப்ப 2-3 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கக்கூடாது. ஒரு தமிழில் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கோம், மேக்ஸும் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அது போக ஜிஎஸ்ல ஏதாவது ஒரு சப்ஜெக்டை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3 சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்தியன் பாலிட்டி. இப்போ இந்தியன் பாலிட்டிலாம் படிக்கிறப்ப ப்ரீஆம்பிள் படிக்கிறோம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள முக்கியமான டேட்ஸை படிங்க. அதில் கமிட்டி இருக்கும், அந்த கமிட்டியை படிங்க, அதனுடைய பேர் படிங்க, அந்த கமிட்டிக்கு யார் ஹெட்டாக இருந்தாங்க அதை படிங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்டிகளெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னுமே குறிப்பாக சொல்லணும்னா ஆர்டிகல் 1லேருந்து ஆர்டிகல் 51A முடியும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு. அப்போ பிரசிடென்ட் படிக்கிறப்ப பவர் ஆஃப் பிரசிடென்ட்டு, கவர்னருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சீஃப் மினிஸ்டர் படிக்கிறப்ப என்னென்னு பாருங்கள், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்க எலக்டோரல் காலேஜ், பிரசிடென்ட் பண்ண எலக்டோரல் காலேஜ். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக படித்து ஆகணும். பஞ்சாயத்து ராஜ் நமக்கு அடிக்கடி கேள்வி வர்ற ஒரு ஏரியா. அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு நம்ம எடுக்கிறப்ப, அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு எடுக்கிறப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ் எப்பயுமே சொல்கிறது தான். இதை முதல்ல 2ஐயும் நல்லா தரவாக படிங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் டெல்லி சுல்தானேட்டையும் கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐஎன்எம் வர்றப்ப ஸோ மாடரேட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அடுத்து காந்திய நேரா. இப்போ மாடரேட் அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப ஐஎன்சி எப்படி ஃபார்ம் ஆகுது, அப்போ ஐஎன்சிக்கு முன்னாடி என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் இருந்துச்சு, ஆர்கனைசேஷன் பிஃபோர் ஐஎன்சி, அதெல்லாம் படிக்கணும். இப்போ 1885லேருந்து ஒரு 1905 முடிக்கும் நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். அடுத்து அப்படியே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் படிக்கிறப்ப சுதேசி, சூரத் ஸ்பிளிட்டு, வஉசி அவர்களை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு. அப்போ ஒரு 1905 காலகட்டத்திலேருந்து ஒரு 1920 முடிக்க வச்சுக்கலாமா? ஓகே. அடுத்து காந்திய நேரா. அப்போ 1920லேருந்து அப்படியே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் முடிக்குமே கொண்டு வந்துடலாம். அப்போ காந்திய நேரா படிக்கிறப்ப நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா. ஸோ இதெல்லாம் நல்லா படிக்கணும். ஸோ அப்போ எந்தெந்த ஏரியாவில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரோல் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அந்த வார்த்தைக்கு இங்கே என்னென்னலாம் படிக்கணும். அப்போ ஆரம்ப கால கிளர்ச்சிகள் பற்றி படிக்கணும். அப்போ ஆரம்ப கால கிளர்ச்சிகள் படிக்கிறப்ப தான் நமக்கு பாளையக்காரர்கள் வர்றாங்க. 10th ஒரு லெசன் இருக்குது, அந்த லெசனை படிச்சிட்டோம்னாலே பாதி முடிஞ்சிடும். அப்போ பாளையக்காரர் ரிவோல்ட் படிக்கிறோம். அதுக்கப்புறம் பின்னாட்களில் படிக்கிறப்ப இந்த சுதேசி இந்த ஏரியாவை பற்றி படிக்கிறப்ப வாவு சிதம்பரனார், பாரதியார், இவங்களை பற்றிலாம், சுப்பிரமணிய சிவா, ஸோ இவங்களை பற்றிலாம் நல்லா கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ் படிக்கிறப்ப பெரியார், அறிஞர் அண்ணா, ஸோ இவங்களை பற்றிலாம் அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு டாபிக்னு எடுக்கிறோம், அப்போ அதிலலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முக்கியமான விஷயத்த சொல்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மணி நேரம் இதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் ஜிஎஸ் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம் நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களோட பேசிக்கான ஸ்டடி பிளான் இப்படி ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி படிங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6 படிக்கிறப்ப ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லாம் படிக்கிறப்ப கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், ஸோ இந்த மாதிரியான ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதில் எங்கெங்கே வந்து முதுமக்கள் தாளிகள் இருக்குது, எங்கே வந்து இந்த ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிச்சாங்க, அப்படி எங்கெங்கே கருவிகள் கண்டுபிடிச்சாங்க, எங்கே இரும்பு கருவிகள் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். ஸோ ஒருத்தர் 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ரோமானிய நாணயங்கள் அப்படிங்கிற அந்த ரோமன் காயின்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படி ஒரு கொஷினையே கிராஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்படி அவர் 6 மாதம் படித்து இப்படி ஒரு கொஷினை அவர் வந்து பார்க்கல அப்படின்னா அவர் 6 மாதம் என்ன படித்தார். ஆனால் யூனிட் 6 நான் நிறையா படிச்சிட்டேன்னு வேறு சொல்லுவார். பட் அதெல்லாம் தப்பு. அப்போ இந்த மாதிரியான பேசிக்கான கொஷின்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சங்கம் லிட்ரேச்சர் யூனிட் 6 தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சங்கம் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப. பட் இருந்தாலும் 8 தொகை 10 பாட்டுக்கெலாம் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை எழுதிய ஆத்தர்ஸ் யார் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அகநூல், புறநூல்,
அதெல்லாம் படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருக்குறள். ஸோ நிறையா பேர் தடுமாறுற ஏரியா திருக்குறள் தான். அப்போ தமிழ் படிக்கிறவங்களுக்கு 6th to 10th நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கிறப்ப அதில் இருக்கிற எல்லா திருக்குறளையும் படிச்சுட்டு எப்படி படிக்கணும் அப்படின்லாம் நான் 6th தமிழ் நடத்துகிறப்பே அதுக்கே ஒரு இதாக சொல்லியிருக்கேன். திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப திருக்குறளில் எப்படியெல்லாம் கேள்விகள் வருது, யூனிட் 6ல் எப்படி கேட்குறாங்க, தமிழில் எப்படி கேட்குறாங்க, இப்போ எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், புக் பேக் ஆன்சர் எப்படி படிக்கணும், புக் பேக்கில் குருவினா முதற்கொண்டு எப்படியா கேள்வியாக மாற்றுறாங்கிறத முதற்கொண்டு நம்ம பேசியிருக்கோம். அப்போ திருக்குறள் எப்படி படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 6th to நியூ புக்கு 6th to 10th ஓல்டு புக்கு இது படிச்சிட்டிங்கனாலே ஓரளவுக்கு திருக்குறள் கவர். அதுக்கப்புறம் +1 +2 நியூ புக்கை மட்டும் அதில் இருக்கிற திருக்குறள் படிச்சிட்டிங்க அப்படின்னா திருக்குறள் ஒரு 70-80% கவர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் 80% திருக்குறள் கவர் பண்ணிட்டீங்கன்னா திருக்குறள்லேருந்து ஒரு 6 கேள்வி 7 கேள்வி வருதுன்னா கண்டிப்பாக 5 கேள்வி கண்டிப்பாக போட்டுற முடியும். ஓகே தானே? ஸோ அப்போ திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆரம்பத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இல்லை நான் தமிழ் படிக்கிறப்ப திருக்குறளை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 6 படிக்கிறப்ப திருக்குறள் படிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா யூனிட் 6 படிக்கிறப்ப திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு டைம் இருக்காது. இப்போ தமிழ் படிக்கிறப்பே நம்ம திருக்குறளை சேர்த்து படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாகிரஃபி படிக்கிறப்பே தமிழ்நாடு ஜாகிரஃபியை சேர்த்து படிக்கணும். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் படிக்கிறப்பே யூனிட் 6ல் என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் நடந்ததை வந்து ஐஎன்எம்ல படிப்போம். அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அதே விஷயம் தான். இப்போ சுதேசி காலகட்டம் இருக்குது. இந்த சுதேசி மூமெண்ட் அப்போ இந்தியாவில் என்ன நடந்துச்சுங்கிறத ஐஎன்எம்ல டீட்டெயில்டாக படிப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போய் யூனிட் 6ல் படிக்க முடியுமா? அப்படி கிடையாது. நம்ம சுதேசி மூமெண்ட் படிக்கிறோம், இந்தியாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, அவ்வளோதான். சட்டமறுப்பு இயக்கம் இந்தியாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் நடந்துச்சு. வெள்ளையனை வெளியேறு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் என்ன நடந்துச்சு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் அப்படியே சேர்த்து படிக்கிறப்ப தான் அது ஈஸியாக இருக்குமே தவிர நான் அதெல்லாம் வந்து ஐஎன்எம்ல படிப்பேன் இதெல்லாம் யூனிட் 6ல் படிப்பேன்னு பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் ஜாகிரஃபியும். ஜாகிரஃபி இந்தியன் ஜாகிரஃபி படிக்கிறப்ப ஒன்று, தமிழ்நாடு ஜாகிரஃபி படிக்கிறப்ப அதெல்லாம் தனியாக படிப்பேன். அப்படிலாம் கிடையாது. இந்தியன் ஜாகிரஃபி படித்து முடிச்சிட்டேன்னா தமிழ்நாடு ஜாகிரஃபி அப்படியே படிச்சு விட்றணும். 10th 7 லெசன் தான். இப்போ ஜாகிரஃபி படிக்கிறப்ப அதை 7 லெசனையும் படிச்சிடணும். நான் தமிழ்நாடு ஜாகிரஃபியை கொண்டு போய் நான் தனியாக படிப்பேன், யூனிட் 5ல் படிப்பேன், யூனிட் 6ல் படிப்பேன்னு சொல்லி பிரிக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ யூனிட் 5 படிக்கிறப்ப நம்ம இப்போ யூனிட் 5 பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு தமிழ்நாடு ஜாகிரஃபி ரொம்ப முக்கியமான ஏரியா. அதுக்கப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்குது. எப்பயுமே தமிழ்நாடோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையுமே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். குறிப்பாக ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கப்புறம் இந்த ஜெண்டர் ரிலேட்டட் வர்றப்ப, ஸோ ஆண் பெண் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றப்ப தமிழ்நாடு எந்த ரேங்க்கில் இருக்குது, இப்போ இந்தியா எந்த ரேங்க்கில் இருக்குது, அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் படிக்கிறப்ப வந்து எதெல்லாம் வச்சு அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப பேசிக்கான விஷயத்தில் தான் கேள்வி வந்து நமக்கு நிறைய தப்பு பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா பேசிக்காக அப்படிங்கிறப்ப பிகினர்ஸாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பயே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் முக்கியம், இதுதான் கேள்வியில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேலே படிக்கிறப்ப பேஸ்மெண்ட்டு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ சின்ன கேள்விகளில் தப்பு பண்ண மாட்டோம். அப்போ சின்ன கேள்விகளில் பேசிக்கான கேள்விகளை தப்பு பண்ணாட்டியே நம்ம காம்படிஷனுக்கு உள்ளே போயிடுவோம். நிறையா பேர் வந்து இந்த காம்படிஷன் விட்டு விலகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேசிக்கான கொஷின் எல்லாருமே கரெக்டாக எழுதுகிற கொஷினில் அவங்க தப்பு பண்ணி தான் வெளியேறிடுறாங்க. அப்போ பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டுறணும். அப்போ இனிஷியலாக படிக்கிறப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் கேட்குறாங்க, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். எல்லா 50 பேஜ் இருக்குது, ஏதோ ஒரு நான் யூனிட் படிக்கிறேன், அதுக்கு ஒரு 50 பேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த 50 பேஜும் ஒரே மாதிரி எப்படி படிக்க முடியும்? 50 பேஜில் ஏதோ ஒரு 2 பேஜில் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கும், ஏதோ ஒரு 4 பேஜ் கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்ட் புரிஞ்சாதே அந்த 4 பேஜ் புரியும், ஏதோ ஒரு 4 பேஜுக்கு கண்டினியூஷன் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் அந்த 4 பேஜ் நமக்கு புரியும். அடுத்து ஒரு 4 பேஜ் படிக்கிறப்ப அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் அந்த 4 பக்கம் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலதுக்கு ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும், ஏன்னா அது மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு 4 பக்கத்தை நம்ம கிராஸ் பண்ணுறப்ப அதுக்கு ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும். அப்போ எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கணும். 50 பேஜ் இருக்குன்னா 50 பேஜ் நான் ஒரே மாதிரி படிப்பேன் அப்படின்னு படிக்கிறவங்களால இங்கே வந்து சிலபஸை கவர் பண்ண முடியாது. எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை மெமரைஸ் பண்ணணும், எதை கான்செப்டாக புரிஞ்சு படிக்கணும், எதை முன்னாடி படிக்கணும், எதை பின்னாடி படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.